முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தாவேகாவிலிருந்து தொடர்ந்து ஒரு அழுத்தமாக இருக்கட்டும், ஒரு மனு கொடுத்து இந்த விசாரணை இப்போ சிபிஐ கிட்ட போயிருக்கு. இப்போ வர காலகட்டங்களில் சிபிஐ இந்த விசாரணையை கையில் எடுக்கிற பட்சத்தில் என்ன கோணத்தில் இந்த விசாரணையை நகர்த்தி கொண்டு போவாங்க? நம்ம அதை போன டிஸ்கஷனில் நம்ம பேசியிருந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வந்துட்டு விசாரணைக்கு வந்த ஒரு விஷயம், எல்லா தரப்பு வாதங்களும் அங்கே வைக்கப்படுது. தாவேகா தரப்புலையாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் தரப்புலையாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து புதுசாக அங்கே ஒரு விஷயம் என்னென்னா, பாதிக்கப்பட்ட மக்களும் பெட்டிஷனராக உள்ளே வந்திருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஒரு குழந்தையுடைய அப்பா வந்து சொல்லியிருந்தார். இது வரைக்கும் எங்கேயும் வரல, அவங்க இங்கேயும் வந்திருந்தாங்க. அவங்க என்னென்னலாம் வாதங்கள் முன் வச்சாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட் மார்னிங் என்ன அப்படின்னா, இல்லை சிபிஐ விசாரணைக்கு வந்து நாங்கள் உத்தரவிடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட்டே ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையும் இங்கே அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. அஜஸ் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் வந்துட்டு 3 பேர் கொண்ட குழு அது. அதில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகளும் அதில் இருப்பாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே சிபிஐ தரப்புலையும் பண்ணுவாங்க. அவங்க இங்கே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வசம் எல்லா ரிப்போர்ட்ஸையும் அவங்க வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க என்னென்ன கலெக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான என்கொயரிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மந்த்லி ஒன்ஸ் இந்த சிபிஐ வந்துட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வசம் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இதில் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்துட்டு கண்காணிக்கும் ஒரு விஷயமா இருக்குது. இப்போ தட் இஸ் மானிட்டரிங் பர்சன்ஸாக இந்த இடத்துல இருக்க போகிறாங்க.